ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் செம்மையான மிளகு நண்டு குழம்பு செஞ்சு பார்க்க போகிறோம். இந்த குழம்பு வந்துட்டு நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோம், என்னென்ன சேர்த்தா ரொம்பவே டேஸ்ட்டு கிடைக்கும் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பாருங்கள். பார்த்தா தான் உங்களுக்கு வந்துட்டு நீங்களும் வீட்டில் டேஸ்ட்டான ஹோட்டல் டேஸ்ட்டில் நண்டு குழம்பு வச்சு எல்லாரையும் அசத்தலாம். அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்க போது. அந்தளவுக்கு பர்ஃபெக்டான ஒரு நண்டு குழம்பு தான் நம்ம இப்போ வைக்க போகிறோம். அதோடு இந்த பனிக்காலத்தில் ஏற்படுற சளி, இருமல் எல்லாமே போயிடும். இந்த மாதிரி நீங்கள் நண்டு குழம்பு அடிக்கடி வச்சு சாப்பிடுங்க. உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. வாங்க, அதுக்கு நம்ம என்னென்ன யூஸ் பண்ணலாம், எந்தெந்த பொருளை எப்பப்போ சேர்க்கலான்றது பார்த்துடலாம் வாங்க. ஒரு லெமன் சைஸ் புளி நான் ஊற வச்சுருக்கேன். நண்டெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாய், தக்காளி, கருவேப்பிலை எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, ரொம்பவே உடம்புக்கு நல்லது. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் வந்துட்டு கொஞ்சமாக லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்கும்னா 2 மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை எல்லாமே சேர்த்துட்டு நம்ம வதக்கி விடலாம். நல்லா வதங்கட்டும். ரொம்ப பேஸ்ட் அளவுக்கெல்லாம் வதங்க வேண்டாம். ஏன்னா வந்துட்டு மிளகு நண்டு ரசம் அது கொஞ்சம் ரசம் மாதிரியே இருக்கணும், குழம்பு மாதிரியும் இருக்கணும். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கணும். லைட்டாக வதக்கி விடுங்க போதும். தக்காளி வந்து 2 கட் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டை சேர்த்துக்கலாம். இந்த நண்டு வந்துட்டு ரொம்ப பெரிய நண்டாக இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. சின்ன நண்டாக இருக்கிறதுனால நான் சைடில் உள்ள கால்லாம் உடைக்காமல் அப்படியே முழுசாக போட்டிருக்கேன் பாருங்கள். நம்ம அது கூட என்னென்ன சேர்க்க போகிறோன்னா, மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். நான் 4 பேர் 5 பேர் அந்தளவுக்கு நான் குழம்பு வைக்கிறதுனால நான் வந்துட்டு கம்மியாக போட்டிருக்கேன். நீங்கள் வந்துட்டு நிறைய பேருக்கு வைக்கிறீங்கன்னா எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. கல் உப்பு சேர்த்து நீங்கள் குழம்பு வச்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். புளி கரைசல் எடுத்துகிட்டு டேரெக்டாக ஊற்றிடாமல் நீங்கள் வந்துட்டு கையால் கரைச்சி எடுத்துகிட்டு கொஞ்சமாக வடிகட்டி வச்சுட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. ஏன்னா தூசிலாம் இருந்தாக்க குழம்புல விழாமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்துட்டு நண்டில் வந்துட்டு ஃபுல்லாக நிறைய தண்ணிலாம் ஊற்றிடக்கூடாது. அந்த நண்டு வந்து முழுந்துற அளவுக்கு மட்டும்தான் நம்ம தண்ணி சேர்க்கணும். ஏன்னா அதிகமாக தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா குழம்பு வந்துட்டு ரொம்பவே தண்ணியாக போயிடும். இந்தளவுக்கு கரெக்டாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்கள் வீட்டில் எத்தனை பேருக்கு சமைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான ஹெல்த்தியான ஹோட்டல் ஸ்டைலில் மிளகு நண்டு குழம்பு அவ்வளோ வாசனையாக இருக்க போது நம்ம பாருங்கள். நான் வந்துட்டு சைட்லேயே வந்துட்டு மிளகு வந்துட்டு வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா வந்துட்டு சொல்கிறேன் பாருங்கள். ஒரு 10 பூண்டு வந்து நான் நச்சு போட்டிருக்கேன். இந்த டைமில் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தான் பூண்டு சேர்க்க போகிறோம். அந்த சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கிளறி விடுங்க. பார்த்தீங்களா, எல்லாமே ரெடி ஆகிட்டு வந்துட்டுருக்கு. வாசனை வேறு கமகமான்னு இருக்குது. நான் மிளகு வந்துட்டு வறுத்து வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, நீங்கள் நிறைய வறுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சுக்கலாம். நம்ம இந்த குழம்புக்கு தேவையானது வந்துட்டு ஒரு 10 20 மிளகு தான் நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ அதனால் வந்துட்டு அந்த மிளகை வந்துட்டு நம்ம நச்சு எடுத்து வச்சுக்கலாம். நச்சு எடுத்து வச்சுட்டு பூண்டு சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸுக்கு அப்புறமா நம்ம அந்த மிளகை சேர்த்துக்கலாம். ஏன் வறுத்துட்டு சேர்க்குறோம் அப்படின்னா, நம்மளுக்கு அதோட காரம் வந்துட்டு ஃபுல்லாக அப்படியே இறங்கிடும். நம்மளுக்கு வந்துட்டு காரமாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால நான் இப்படி சேர்த்துருக்கேன். நீங்கள் டைரெக்டாக சேர்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இது மாதிரி ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். வாசனை வேறு லெவலில் இருக்கும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டே நீங்கள் சேர்த்துடக்கூடாது. இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா மிளகு நம்ம சேர்த்துட்டு தான் குழம்பு வந்துட்டு ஆஃப் பண்ணிவிடுவோம். இனிமேல் பார்த்துக்கோங்க. எல்லாமே ரெடி ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் வந்துட்டு லைட்டாக கொத்தமல்லி தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப சுவையான டேஸ்ட்டான மிளகு நண்டு குழம்பு ரெடி ஆகிட்டு சாதம் சுட சுட போட்டுட்டு நண்டு குழம்பு ஊற்றி சாப்பிட்றலாம். எந்தளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான நண்டு குழம்பு உங்களாலேயும் வைக்க முடியுமா அப்படின்றத நீங்கள் செஞ்சு காமிச்சு அசத்துங்க. இந்த நண்டு குழம்பு சாப்பிட்டவங்க எல்லாருமே உங்களுக்கு வந்து வாவ் சொல்லாமல் இருக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான டேஸ்ட்டான மிளகு நண்டு குழம்புல வந்துட்டு நிறைய பேர் நிறைய வெரைட்டியில் செய்வாங்க. இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதோட வந்துட்டு மிளகோட காரமும் நண்டோட டேஸ்ட்டும் சேர்ந்து வேறு லெவலில் இருக்குது. சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த ஸ்டெப்லாம் நீங்கள் வந்துட்டு இதே மாதிரி நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வந்துருக்கும் பாருங்கள். நிறைய பேர் புளி சேர்க்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா வந்துட்டு அந்த ஃப்ளேவர் அவங்களுக்கு கூட பிடிக்காமல் இருக்கும். நீங்கள் புளி சேர்த்து செய்கிறதுனால நம்மளுக்கு வந்துட்டு ஃபாஸ்ட்டாக ஜீரணம் ஆகிடும். அந்தளவுக்கு பர்ஃபெக்டான டேஸ்ட்டான சுவையான நண்டு குழம்பு ரெடி ஆகிட்டு சாப்பிடலாம். Thank you for watching.